தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 தொகுதிகளை கைப்பற்றி தமிழக வெற்றிக் கழகம் வரலாறு படைத்துள்ளது. கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து 73 தொகுதிகளை கைப்பற்றிய திமுக எதிர்க்கட்சியாக மாறியுள்ளது. 52 தொகுதிகளில் வெற்றி பெற்ற அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்காக பொறுப்பு ஆளுநரை தவேக தலைவர் விஜய் நாளை காலை சந்திக்கிறார். தனிப்பெரும் கட்சியாக தவேக உருவெடுத்துள்ள நிலையில் எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தையும் ஆளுநரிடம் வழங்க உள்ளார். தனி பெரும்பான்மைக்கு 118 தொகுதிகள் தேவைப்படும் நிலையில் தவேக 108 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி கண்டுள்ளது. ஆட்சி அமைக்க 10 தொகுதி தேவைப்படும் நிலையில் திமுக அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளின் ஆதரவோடு தவேக ஆட்சி அமைக்க முயலுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தவேக வேட்பாளர்களுடன் பனையூர் அலுவலகத்தில் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். பெரும்பான்மையை நிரூபிக்க கூடுதலாக 10 எம்எல்ஏக்கள் தேவைப்படும் நிலையில் எந்த கட்சியிடம் ஆதரவு கோருவது என்பது குறித்து விவாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பனையூரில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் எம்எல்ஏக்களிடம் தனித்தனியாக ஆதரவு கடிதத்தை விஜய் பெற்றுக் கொண்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வி அடைந்ததை தொடர்ந்து முதலமைச்சர் பதவியை ஸ்டாலின் ராஜினாமா செய்தார். ஆளுநரை நேரில் சந்திக்காத ஸ்டாலின் ராஜினாமா கடிதத்தை மக்கள் மாளிகைக்கு கொடுத்து அனுப்பினார். தவேக ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு அளிப்பது குறித்து தேசிய தலைமை முடிவு செய்யும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை காங்கிரஸ் கட்சி ஏற்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில் தலா 2 இடங்களில் வெற்றி பெற்றுள்ள இடதுசாரிகள் மற்றும் விசிக கட்சிகள் கவனம் பெற்றுள்ளன. இந்தியா முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி இல்லாத நிலை உருவாகியுள்ள நிலையில் தவேகவுடன் கூட்டணி ஆட்சியில் இடதுசாரிகள் பங்கேற்பார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தவேக ஆட்சி அமைக்க ஆதரவு அளிப்பது குறித்து இதுவரை முடிவெடுக்கவில்லை என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இடதுசாரி கட்சிகளுடன் கலந்தாலோசித்து விசிக முடிவெடுக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்காக தவேக தலைவர் விஜய்க்கு இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆட்சி அமைக்க ஆதரவு கோரி தவேகவிடம் இருந்து அழைப்பு வரவில்லை என்றும் இதுகுறித்து கட்சியின் டெல்லி தலைமையை முடிவு செய்யும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஆட்சி அமைப்பது குறித்து தமிழக வெற்றிக் கழகம் இதுவரை எந்த நிலைப்பாட்டையும் தங்களுக்கு தெரிவிக்கவில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில பொதுச் செயலாளர் சண்முகம் கூறியுள்ளார். தவேக என்ன செய்ய போகிறார்கள் என்று கூறிய பின்னர் ஆதரவு அளிப்பது குறித்து முடிவெடுப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவேகவுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். விஜய் எங்கள் வீட்டு பிள்ளை என்றும் தேமுதிக இதுவரை மதசார்பற்ற கூட்டணியில்தான் நீடிக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க மதிமுக ஆதரவு அளிக்காது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் பிரிந்து செல்ல மாட்டார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தவேக வேட்பாளர்களை மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்க வைக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. கூட்டணி ஆட்சி அமைய தாமதமாகலாம் என்று தவேக இந்த முடிவை எடுத்துள்ள நிலையில் நட்சத்திர விடுதியில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு பின்னர் தவேக தலைமை அலுவலகத்திற்கு சென்ற விஜய் கட்சியின் கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தினார். தேர்தலில் வெற்றி பெற்ற சான்றிதழை விஜயிடம் காட்டி தவேக எம்எல்ஏக்கள் வாழ்த்து பெற்றுக் கொண்டனர். களம் கண்ட முதல் தேர்தலிலேயே தமிழக வெற்றிக் கழகம் 1,72,00,000 அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளது. 1977ஆம் ஆண்டு எம்ஜிஆர் தமது முதல் சட்டமன்ற தேர்தலில் 33.52% வாக்குகளை பெற்ற நிலையில் 35 விழுக்காடு வாக்குகளை பெற்று அந்த சாதனையை விஜய் முறியடித்துள்ளார்.
அரசியல் கட்சி தொடங்கியதும் முதல் மாநாட்டில் 1967 மற்றும் 1977 நிகழ்ந்த அரசியல் மாற்றம் 2026 தேர்தலில் நடக்கும் என்று கூறிய விஜய் அதனை சாதித்து காட்டியுள்ளார். எம்ஜிஆர் தமது முதல் தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட நிலையில் விஜய் தனித்து நின்றே ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்க முடியாத திமுகவின் சோகம் தொடர்கிறது. திமுக இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வராது என்ற வரலாற்றை இந்த முறை உடைப்போம் என்று ஸ்டாலின் கூறியிருந்த நிலையில் தேர்தலில் 2ஆம் இடமே கிடைத்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட 2 தொகுதியிலும் வெற்றி பெற்ற தவிக தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் ராஜினாமா செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. லால்குடி தொகுதியில் போட்டியிட்டு 2ஆம் இடம் பிடித்த கூப்ப கிருஷ்ணனை மீண்டும் திருச்சி கிழக்கில் களமிறக்க விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வாக்களித்தவர்களுக்கு ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணிக்கு 1.5 கோடி வாக்குகள் கிடைத்துள்ளதாகவும் தவிக பெற்ற வாக்குகளை விட இது வெறும் 3.5 விழுக்காடு மட்டுமே குறைவு என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர்கள் தொகுதி மக்களை சந்தித்து நன்றி சொல்ல வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். ஆளும் கட்சியாக இருந்தால் மக்களுக்கான திட்டங்களை தீட்டுவோம், எதிர்க்கட்சியாக இருந்தால் மக்களுக்கான கோரிக்கைகளுக்காக போராடுவோம் என்றும் அவர் கூறியுள்ளார். சமூக வலைதள கணக்கு பக்கங்களில் இடம்பெற்றுள்ள சுய விவர குறிப்பில் முதலமைச்சர் என்பதை நீக்கினார் ஸ்டாலின். திமுக தலைவர் என்று குறிப்பிட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற வாசகமும் இடம்பெற்றுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் 47 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்ற அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. மேற்கு மண்டலத்தையும் அதிக இடங்களை அதிமுக இழந்த நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் உடனடியாக சென்னை வரும்படி எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை நீலாங்கரையில் உள்ள தவிக தலைவர் விஜயின் இல்லத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. விஜயின் வீட்டை சுற்றியுள்ள 4 நுழைவு வாயில்களிலும் பேரிகார்டுகள் போட்டு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் தோல்வியை தொடர்ந்து தலைமை செயலகத்தில் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் புகைப்படங்கள், பெயர் பலகைகள் அகற்றப்பட்டன. புதிய அரசு அமைய உள்ள நிலையில் அமைச்சர்களின் அறைகளும் காலி செய்யப்பட்டன. கொளத்தூரில் திமுக தலைவர் ஸ்டாலின் தோல்விக்கு காரணமானவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் வலியுறுத்தியுள்ளார். முதல்வரின் தொகுதியை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னது இதைத்தானா என்று முன்னாள் அமைச்சர் சேகர் பாபுவுக்கு அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சிவகங்கை திருப்பத்தூர் தொகுதியில் வெறும் 1 ஓட்டு வித்தியாசத்தில் திமுகவின் பெரிய கருப்பனை தவிக வேட்பாளர் சீனிவாச சேதுபதி தோற்கடித்தார். நள்ளிரவு வரை இழுபறி நீடித்த நிலையில் வெற்றியை பதிவு செய்துள்ளார். ராயபுரம் தொகுதியில் மீண்டும் போட்டியிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் 18,420 வாக்குகள் மட்டுமே பெற்று டெபாசிட் இழந்தார். தவிக வேட்பாளராக களமிறங்கிய ஆட்டோ ஓட்டுநர் வெற்றி பெற்ற நிலையில் ஜெயக்குமார் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் அரை நூற்றாண்டிற்கு பின்னர் மாபெரும் மாற்றம் நிகழ்ந்துள்ளது. களம் கண்ட முதல் தேர்தலிலேயே இருபெரும் திராவிட கட்சிகளான திமுக, அதிமுகவை வீழ்த்தி தனி பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள விஜயின் தவிக. திமுகவின் கோட்டை என்று கூறப்படும் சென்னையை களமிறங்கிய முதல் தேர்தலிலேயே தவிக கைப்பற்றியுள்ளது. மொத்தமுள்ள 16 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் 14 இடங்களை கைப்பற்றிய நிலையில் சேப்பாக்கம், துறைமுகம் என 2 தொகுதிகளை மட்டும் திமுக தக்க வைத்துள்ளது. மாபெரும் தேர்தல் வெற்றியை தொடர்ந்து தவிக தலைவர் விஜய்க்கு முதலமைச்சர் கான்வாய் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. விஜயின் வீட்டில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் அவர் செல்லும் வழியில் கான்வாய் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி அனைத்து இடங்களிலும் தோல்வியடைந்தது.
தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் நாத்தாகாவுக்கு ஓரிரு இடங்கள் கிடைக்கும் என்று கூறப்பட்ட நிலையில் ஒரு தொகுதியில் கூட நாத்தாகா வெற்றி பெறவில்லை. காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தோல்வியடைந்தார். தவேக வேட்பாளர் பிரபு 44,321 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில் சீமான் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். திமுக கூட்டணியில் 28 தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் 5 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. ஸ்ரீபெரும்புதூரில் மீண்டும் போட்டியிட்ட தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை தவேக வேட்பாளர் 54,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார்.